வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய தரவரிசை பட்டியல் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து இப்போது நியூஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்ஃபில்லாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் இதில் இருக்குது. சரிங்களா? தனுவாஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் 100 சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 100 சீட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பிடெக்லேயே பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பிடெக்லேயே பவுட்ரி டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடெக்லேயே டெய்ரி டெக்னாலஜி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 100 சீட்ஸ் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 580 சீட்ஸ் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு, அதில் ஒரு 100 சீட்ஸ், ஓவராலாக பார்த்திங்கன்னா 680 சீட்டுக்கு நமக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட நமக்கு அப்ளிகேஷன் வந்து நியர்பை 15,000 அப்ளிகேஷனுக்கு மேலே வந்திருக்கிறதா டேட்டா இருக்குது நமக்கு தெரியும். சரி, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அப்ளிகேஷன் டேட் வந்து நமக்கு முடிஞ்சு ப்ளஸ் கரெக்ஷனுக்காக நமக்கு ஒரு 3 days டைம் கொடுத்தாங்க. டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நமக்கு 2 times வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா கரெக்ஷனுக்காக உங்களோட அப்ளிகேஷனில் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷனுக்காக உங்களுக்கு 3 days டைம் தரணும். அதுவும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே எப்போ சார் ரேங்க் லிஸ்ட் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே எம்பிபிஎஸ்க்கும் சரி, அடுத்து பார்த்திங்க அக்ரிக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எம்பிபிஎஸ்க்கு இன்னையிலேருந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது நமக்கு தெரியும். ஸோ இன்னும் அக்ரிக்கு மட்டும்தான் நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா தனுவாஸுக்கு நாளைக்கு காலையில், சரிங்களா, நாளைக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 20 காலையில் உங்களுக்கு தனுவாஸில் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு ப்ரைவேட் நியூஸ் சேனலில் கீழே ஸ்க்ரோலிங் போயிட்டுருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியல் நீங்கள் வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா நியூஸ் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுக்காம மேக்ஸிமம் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே தனுவாஸில் அப்ளிகேஷன் போட்டுட்டு வெயிட் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம எதெல்லாம் கணக்கில் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நாம் ஜென்ரல் கேட்டகரியில் எந்த பிளேஸில் இருக்கிறோம், சரிங்களா, ப்ளஸ் நம்மளோட கட் ஆஃப் சரிதானா, சரியா, நம்மளோட கட் ஆஃப் தான் அதில் இருக்கிறா, ஆர் ரேங்க் லிஸ்ட்டில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்கா, நம்மளோட கட் ஆஃப், நம்மளோட நேமு சரியா, இதில் நம்மளோட கேஸ்ட், இதிலெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் உடனே நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தெரிவிக்கணும். இதை தாண்டி நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் எந்த பிளேஸில் இருக்கீங்க, உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டி வைஸ் எந்த பிளேஸில் இருக்கீங்க. ஏன்னா ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது கட் ஆஃப் ப்ளஸ்ஸு உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனை வச்சு தான் வரும். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களோட கம்யூனல் ரேங்க் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும். ப்ளஸ் எத்தனை பேர் நமக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வர்றாங்க கம்யூனல் வைஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கூட கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இதை பேஸ் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ நாளைக்கு அக்டோபர் 20 காலையில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றின அப்டேட், அதை பற்றின அனாலிசிஸும் நம்ம சேனலில் கொடுப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.